ஓம் சாந்தி. எல்லாரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைய முரளியிலிருந்து முக்கியமான ஞான ரத்தினங்கள். இன்றைக்கி அவ்யக்த முரளி, அதுவும் 18ஆம் முரளி வந்திருக்குது. 2024 18 ஜனவரி அன்னைக்கு வந்த முரளி. பாப்தாதா தலைப்பிலே சொல்கிறாங்க, உலகத்திற்கு அதிகாரியின் குழந்தைகள் நீங்கள், இந்த நினைவில் இருந்து சர்வ சக்திகளையும் கட்டளைப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்று பாப்தாதா வந்திருக்காரு. அதாவது இன்றைக்கி பிரம்ம பாபாவோடைய நினைவு நாள் இல்லையா, அதனால் குழந்தைங்க சாக்கார பாலனை அடைஞ்சவங்க, மேலும் அவ்யத்த பாலனை அடைஞ்சவங்க எல்லாருமே தந்தையின் அன்பின் அலைகளில் மூழ்கி இருக்காங்க. அதை பாப்தாதா பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்களுடைய நினைவுன்ற மாலையை பாப்தாதா ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லோருடைய இதயத்துலேயும் பாடல் ஒலிக்குது, என்னுடைய பாபா அப்படின்னு. தந்தைக்கிட்டேருந்தும் அந்த பாடல் ஒலிக்குது, என்னுடைய இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே அப்படின்னு பாபாவும் சொல்கிறார். இந்த அன்பு நினைவுகளுக்கு பாப்தாதா பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்களை ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இந்த நாள் நினைவு நாள் மட்டும் இல்லை, சக்திசாலி ஆன நாள் அப்படின்னு சொல்கிறார் பாபா. இன்று பாப்தாதா அவ்யத்தமானார் இல்லையா, அவ்யத்தமாகி குழந்தைகளை சாக்காரத்தில் நிமித்தமாக்கின நாள், குழந்தைகளுக்கு தலையில் பொறுப்பு கிரீடத்தை அணிவித்த நாள், சாக்காரத்தை குழந்தைகளை முன்னுக்கு நிமித்தமாக்கினார் இல்லையா பாபா, அதை சொல்கிறார். கூடவே நினைவின் திலகத்தையும் வச்சுருக்கேன் பாபா உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் உங்களுக்கு சர்வசக்திவான் பவ அப்படிங்கிற வரதானத்தையும் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் பாபா அப்படின்னு சொல்லியிருக்கார். இன்றைக்கி கொடுக்கல, உங்களுக்கு பிறவி எடுத்தோன்னே கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வரதானத்தை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த வரதானத்தை பயன்படுத்தி சர்வ சக்திகளையும் உங்களுடைய கண்ட்ரோல் படி நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். நீங்கள் வெறும் சக்திவான் கிடையாது, சர்வ சக்திவான், எல்லா சக்திகளும் உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நீங்கள் எஜமான தன்மையிலேருந்து இந்த சர்வ சக்திகளுக்கும் கட்டளை இட்டிங்கன்னா அது எல்லாம் உங்களுடைய கட்டளைப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏன்னா சங்கம யுகத்தின் வரதானம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். செகண்ட் பாயிண்ட்டு, உலகத்தின் அதிகாரியின் நேரடி குழந்தைகள் அப்படிங்கிற இந்த அதிகாரத்தன்மை, எஜமான தன்மையிலேருந்து நீங்கள் கட்டளை இட்டீங்க அப்படின்னா சர்வ சக்திகளும் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்களும் சக்திசாலி ஆக்கணும், மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பக்தர்கள் எல்லாம் உங்கள் சிலைகள் முன்னாடி போய் எங்களுக்கு சக்தியை நிரப்புங்க அப்படின்னு தானே வேண்டிகிட்ருக்காங்க. அப்போ நீங்களும் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து, உங்களை இந்த வீணானவைகள் சக்திசாலியாக ஆக வர்றதில்ல அப்படின்னு சொல்கிறார். எண்ணம் மற்றும் நேரம், இந்த விஷயம்தான், இந்த எண்ணம் மற்றும் நேரத்தில் வீணானவைகள் இருந்துச்சுன்னா உங்களை சக்திசாலியாக ஆக விடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி ஒரு வயர் லூஸ் கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா அதில் கரண்ட்டு சரியாக போகாது, பல்பு கூட அமர்ந்து எரியும் இல்லையா, அதுபோல் லூஸ் கனெக்ஷனாக இருக்கக்கூடாது. நாங்கள் முழு நாளும் நல்லா நினைவு சேவை செய்தோம், இடையில கொஞ்சம் நேரம் தானே அப்படி இப்படி விட்டுட்டோம், கொஞ்ச நேரம் தானே, அதாவது வீணானவைகளில் போயிடுச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ நேரம் வீணாகுதுன்னு சோதனை செய்யுங்க. 20% வீணாகுதா, 40% வீணாகுதா அப்படின்னு. இந்த வீணானவைகள் இறுதியில் உங்களை ஏமாற்றிடும். அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும், எப்போவுமே தந்தை நினைவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாபா சொல்லியிருக்கார். லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, வீணானவைகள் இருக்கக்கூடாது, அப்போ தான் நீங்கள் சக்திசாலியாக ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். பாப்தாதா பிரம்மா பாபாவுடைய உதாரணம் சொல்கிறாரு. பிரம்மா பாபா எப்போவும் தன்னுடைய அந்த சுயராஜ்யத்தை எப்பவும் கூட்டினார் இல்லையா, தன்னுடைய தர்பாரை கூட்டினார் இல்லையா, அதே போல் குழந்தைகளும் உங்களுடைய தர்பாரை கூட்டணும். மனமே நீ இப்போ கட்டளைப்படி நடக்கணும் அப்படின்ட்டு கட்டளை இடுங்க, சம்ஸ்காரமே நீ இப்போ நீ கட்டளைப்படி நடக்கணும் அப்படின்னு கட்டளை இட்டிங்கன்னா இந்த வீணானவைகள் வராது அப்படின்னு சொல்கிறார் பாபா. இப்போ குழந்தைங்க கூட கேட்டுட்ருக்காங்க, எனக்கு நீங்கள் ஆதிகால அந்த ஆதி ரத்தினங்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க மம்மா கிட்ட பாபா கிட்டலாம் கேட்டுட்டு இருந்தாங்களாம், எங்களுக்கு எங்களுடைய எதிர்கால சித்திரத்தை காட்ட முடியுமா உங்களால் அப்படின்லாம் கேட்டுட்ருப்பாங்களாம். அதுக்கு பாபா சொல்கிறாரு, எல்லாருக்கிட்டேயுமே அந்த கண்ணாடி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எந்த அளவுக்கு இங்கே சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பீங்களோ நாளைக்கு எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியாக வருவீங்க இல்லையா, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்கன்னு பாருங்கள், அதுதான் அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மம்மா கிட்டேயும் பாபா கிட்டேயும் எல்லோரும் கேட்டுட்ருப்பாங்களாம் தங்களுடைய எதிர்காலத்தை சித்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு
நீங்கள் உயர்ந்த பதவியில் போவீங்க. இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த கண்ணாடியில் பாருங்கள், இப்போ நீங்கள் ராஜாவாக தெரியுறீங்களா, ராணியாக தெரியுறீங்களா, இல்லை ராயல் பிரஜையாக தெரியுறீங்களா, இல்லை ராயல் ஃபேமிலியாக தெரியுறீங்களா, இல்லை சாதாரண பிரஜைகளாக தெரியுறீங்களா அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சுயராஜ்ய அதிகாரி தான் நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாக வருவாங்க அப்படிங்கிறதுக்காக. அடுத்து உங்களுடைய கர்மேந்திரியங்களையும் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கட்டளைப்படி நடக்குதா அப்படின்னு. முதல்ல சூட்சுமேந்திரியங்களை சொன்னார், மனம் புத்தி சம்ஸ்காரம். அடுத்து கர்மேந்திரியங்களை சொல்கிறாரு, கண்ணு காது மூக்கு வாய் தோல். இதன் மூலமாக எந்த தவறாவது நடக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறார். கண் வேறு ஏதாவது பக்கம் போகுதா, இல்லை காது வீணான விஷயங்களை கேட்குதா, இல்லை வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் பேசுதா, இந்த கால்கள் கூட வீணான சகவாசம் பக்கம் போயிடுது. அப்போ இந்த காலையும் கவனம் கொடுங்க. கைகள் எதுவும் தவறான கர்மா செய்தா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உங்களுடைய சுயராஜ்யத்தின் மீது அந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கணும், கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோலர் ரூலராக இங்கே சுயராஜ்யத்தை நடத்துகிறீங்களோ அங்கே அதே போல தான் ராஜ்யமும் நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். அந்த ராஜ்யத்தின் மகிமை கூட இருக்குது இல்லையா உங்களுக்கு, அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் அப்படின்னு. எப்படி அந்த பிராப்திகள் கிடச்சிது, இங்கே நீங்கள் செய்த முயற்சியின் பலன் தான் அங்கே அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து விநாசம் எப்போன்னு கேட்டுட்ருக்கீங்க. விநாசம் எப்போனாலும் வரட்டும், ஆனால் உங்களுடைய சரீரம் எப்போ விட போகிறீங்க அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஏன்னா அது அச்சானாக்கான சரீரம், எந்த நிமிஷம் நம்ம சரீரத்தை விட்டுட்டு போவோம்னு தெரியாது. உங்களுக்கு மம்மாவுடைய ஸ்லோகன் கூட ஞாபகம் இருக்குதான், அருக்கடி அந்திம் கடி சம்ஜோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த நொடியே இறுதி நொடி அப்படின்னு நினச்சி நீங்கள் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நொடியே இறுதி நொடி நினச்சி நம்ம முயற்சி செஞ்சால் தான் நம்ம வீணாக்க மாட்டோம் எதையும். இப்போவே நல்ல விதத்தில் புருஷார்த்தம் பண்ணி உயர்ந்த பதவியை அடையிறதுக்கான முயற்சி செய்வோம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லோகனும் பாபா இன்றைக்கி உதாரணமாக கொடுத்துருக்காரு. அடுத்து லா அண்ட் ஆர்டர் படி நீங்கள் உங்களுடைய கர்மேந்திரியங்கள் நடத்துறதுனால தான் அங்கே, அதாவது அந்த ராஜ்யம் கூட லா அண்ட் ஆர்டர் படி ஒழுக்க முறையோடு நடக்கும் இல்லையா ராஜ்யம். சத்தியுகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக பாபா சொல்கிறார். அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ யாரும் கிடையாது. ராஜா இருப்பாங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே அது தூய்மையான உலகம், அது பரிசுத்தமாக இருக்கிறதுனால அங்கே இயல்பாகவே அந்த ஒழுக்கமுறை லா அண்ட் ஆர்டர்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே பாருங்கள், கலியுகத்தில் போலீஸ்காரங்க கூட லா அண்ட் ஆர்டர் படி நடக்காமல் தவறு செய்கிறாங்க. அப்போ உங்களுடைய சுயராஜ்யத்தை நல்ல விதத்தில் நடத்துனீங்கன்னா உங்களுடைய ராஜ்யம் கூட அதே போல் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். நீங்கள் எப்போவும் சொமான்தாரியாக இருக்கணும், சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும். என்ன சொமான் சொல்லியிருக்காரு, மாஸ்டர் சர்வ சக்திவான். யார் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாங்க. யார் சுயராஜ்ய அதிகாரியாக இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருப்பாங்க. அதனால தான் பாபா அது ரெண்டையும் சேர்த்தே சொல்லுவார், சொமான்தாரி சுயராஜ்ய அதிகாரி அப்படின்னு. தேர்டு பாயிண்ட்டு, இப்போ நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற சீட்டில் செட் ஆகி உங்களுடைய கர்மேந்திரியங்கள், உங்களுடைய குணங்கள், உங்களுடைய சக்திகளுக்கு கட்டளை இட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும். எஜமானரே சொல்லுங்கள் உங்களுடைய கட்டளை என்ன அப்படின்ன மாதிரி அது கீழ்ப்படிஞ்சு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் நிறைய வெற்றி விழா கொண்டாடிட்டீங்க, பாராட்டு விழாலாம் கொண்டாடிட்டுருக்கீங்க. இப்போ தந்தைக்காக ஒரு வெற்றி விழா கொண்டாடணும். அது என்ன வெற்றி விழா அப்படின்னா, எண்ணம் மற்றும் நேரத்தின் வெற்றி விழா கொண்டாடணும். வீணானவைகள் அனைத்தும் முடிந்து போக வேண்டும். நீங்கள் எப்போ வெற்றி மூர்த்தி ஆகுறீங்களோ அதனுடைய பலனாக மற்றவர்களுக்கு திருப்தி பலனாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆகிட்டிங்கன்னா அதனுடைய பலன் மற்றவர்களுக்கும் கிடைக்கும், திருப்தி அப்படிங்கிறது. அது எப்படின்னா, இங்கே உலகத்தில் எல்லாருமே நிராசையில் தவிச்சிட்ருக்காங்க. ஏதோ ஒரு ஆசைக்கு வசமாகி நிராசை அடைகிறாங்க. அதனால் குழப்பம், டென்ஷன் எல்லாம் அடைகிறாங்க இல்லையா. இப்போ நீங்கள் சர்வசக்திவானா மாதிரி உங்களுடைய எண்ணம் நேரம் எல்லாத்தையும் வெற்றி உள்ளதாக ஆக்கிட்டிங்கன்னா அப்போ அவங்களுக்கும் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது திருப்தியின் பலனை கொடுக்கும். நிராசையில் இருக்கவங்களுக்கு திருப்தி கிடைக்கும் இல்லையா, அப்போ அவங்க மீதும் சுபபாவனை, சுபகாமனை, சுப ஆசை வைங்க அப்படின்னு சொல்கிறார். முதல்ல நீங்கள் திருப்தியாக இருக்கணும், அப்புறம் மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து
இந்த பாடத்தில், அதாவது அன்புங்கிற பாடத்தில் எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்க. இதில் சதவீதம் நல்லா இருக்குது. நீங்கள் மதுபனுக்கு வந்திருக்கீங்கன்னா எது உங்களை கொண்டுட்டு வந்துச்சு? ட்ரெயின் கொண்டுட்டு வந்துச்சா, ஃப்ளைட் கொண்டுட்டு வந்துச்சா, இல்லை அன்புங்கிற விமானம் உங்களை இழுத்துட்டு வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. அன்புங்கிற விமானத்தில் தான் எல்லாரும் பறந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அன்புங்கிற பாடத்தில் பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ எல்லா சக்திகளுக்கும் நான் மாஸ்டர் அப்படிங்கிற பாடத்துலையும் பாஸ் ஆகணும். பிரம்மா பாபா என்ன செய்தார்? இந்த விஷயத்தெல்லாம் சூட்சுமத்திலையும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவர் இயற்கை மற்றும் மாயை சம்ஸ்காரம் எல்லாத்தையும் மாற்றி சம்பன்னமானார். சம்பன்னமாகி இந்த சாக்கார உலகத்தின் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிச்சுட்டு அவ்வியத்த பரிஸ்தாவாக மாறிட்டார். சாக்கார உடலை விட்டு இந்த பறவை பறந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் நீங்களும் சம்பன்னமாகி பறக்கணும் அப்படின்னா இந்த சர்வ சக்திகளுக்கும் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்துக்கிட்டே இருங்க. இவர் இப்போ பாப் தாதா எங்கே இருக்கார்? சூட்சுமவதனத்தில் இருக்கார். அங்கேருந்து இப்போ குழந்தைகளை உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கார். அன்பான குழந்தைகளே, இனிமையான குழந்தைகளே, வந்து சேருங்கள் என்கிட்ட அப்படின்னு. அப்போ பாப் தாதா ட்ரில்லையும் செய்ய வச்சுருக்காரு. ஓ பாபா, என்னுடைய இனிமையான பாபா, அன்பான பாபா, இதோ நானும் உங்களை போலவே அவ்வியத்த பரிசு தான் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்களும் இப்போ பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகே, அவ்வளோதான் முரளி முடிச்சிருக்காரு. அது 4th பாயிண்ட்டு, வரதானம். நெற்றியின் மூலம் திருப்தியின் பிரகாசத்தின் ஜொலிப்பு காண்பிக்கக்கூடிய சாட்சாத்கார மூர்த்தி பவ அப்படின்னு வரதானம் கொடுத்துருக்காங்க. இப்போ யார் சதா திருப்தியாக இருக்காங்களோ அவங்களுடைய நெற்றியில் அந்த திருப்தியின் ஒளி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை யாராவது உதாசீனமான ஆத்மாக்கள் பார்த்தா கூட அவங்களுடைய உதாசீனம் கூட நீங்கிடும். அவர்களும் கூட குஷி அடைஞ்சிருவாங்க. யார்கிட்ட அந்த திருப்திக்கான குஷிக்கான பொக்கிஷம் நிரம்பி இருக்குமோ அவங்க எப்போவும் மற்றவர்களை கவர்ச்சி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த திருப்தி நிறைந்த முகம் தந்தையின் அறிமுகத்தையே கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய முகத்தின் மூலமாக தந்தையை வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அதுபோல் முகமே விளம்பர பலகையாகும். தந்தையின் அறிமுகம் கொடுத்து மற்றவர்களுக்கும் சேவை செய்ய வைக்கும் அப்படின்றத சொல்கிறார். நீங்களும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய சேவை செய்யுங்க. அப்படிப்பட்ட திருப்தி மணி ஆகுங்க. இதன் மூலம் பலருக்கு சாட்சாத்காரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்லோகன் காயப்படுத்துபவர்களின் வேலை காயப்படுத்துவது, உங்களுடைய வேலை உங்களை பாதுகாத்து கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, காயப்படுத்துகிறவங்க இருக்காங்க அப்படின்னா அப்போ நம்ம பொறுமை சக்தியை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த மேலே சொன்னார் இல்லையா, சர்வசக்திவான் ஆகுங்க அப்படின்னு. அதில் இந்த சர்வசக்திகளை நம்ம பயன்படுத்தும் போது மற்றவர்கள் ராவணனுக்கு வசமாயிருக்காங்க. அவங்க காயப்படுத்தும் போது அவங்கக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அதுக்காகத்தான் சொல்கிறார் பாபா. அவங்க வேலை காயப்படுத்துறது. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா சர்வசக்திகளையும் பயன்படுத்துங்க. மாஸ்டர் சர்வசக்திவான ஆகுங்க. சுயராஜ்ய அதிகாரியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? சமான்தாரியாக இருங்க, சுயராஜ்ய அதிகாரியாக இருங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிடுவீங்க அப்படின்னு ஸ்லோகனில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. ஓம் சாந்தி.